அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, குரூப் 4 எக்ஸாம் என்பது முடிஞ்சிச்சு சரிங்களா. குரூப் 4 எக்ஸாம் என்பது முடிஞ்சு மிகவும் மனம் வருந்தக்கூடிய நிலையில் வந்து அந்த எக்ஸாம் வந்து இருந்தது என்பது நிதர்சனமான உண்மை சரிங்களா. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு கட் ஆஃப் டெனட்டிவ் கீ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா பார்க்க போகிறோம். அடுத்து என்ன பிளான் பண்ணலாம், நெக்ஸ்ட் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ நான் சிம்பிளாக வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்றதை எல்லோரும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க சரிங்களா. நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக எல்லோரும் கேளுங்க. அதாவது நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் என்பது முடிந்து விட்டது. நம்ம எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, குரூப் 4 நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க சரிங்களா. குரூப் 4 வந்து நியூ சிலபஸ் என்பது சேஞ்ச் பண்ணிட்டாங்க, கொஸ்டின் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணாங்க, எல்லாமே ஓகே தான். ஆனால் நம்ம எல்லோரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, ஓரளவுக்கு கொஸ்டின் வந்து மாடரேட்டாக இருக்கும், நியூ சிலபஸ் மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் புக் வந்து கேட்பாங்க, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு நினச்சது. ஸோ ஆனால் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, டஃப்பாக கேட்கலாம். கொஸ்டின் டஃப்பாக கேட்குறது தப்பு கிடையாதுங்க, ஸ்கூல் புக்லேருந்து கேட்டிருக்கணும் சரிங்களா. இப்போ ஸ்கூல் புக்கில் இருந்து ஒரு கொஸ்டினை கேட்டு அதை ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்கை தான் கேட்டிருக்காங்க, என்ன கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்டிருக்காங்க, இது நம்ம திறமை தான் அடிக்கிறதுன்ட்டு போயிருக்கலாம். பட் அவங்க நம்ம ஸ்கூல் புக்லேருந்து கேட்டுருக்கலாம், அதாவது 6th to 12th நியூ புக்லேருந்து கேட்டுருக்கலாம். இல்லையா 6th to 12th ஓல்டு புக்லேருந்து கூட கொஸ்டின் கேட்டுருக்கலாமே. ஓல்டு புக்லேயும் கேட்காம நியூ புக்லேயும் கேட்காம எங்கேயோ அந்த கொஸ்டினை தூக்கி வச்சிருக்காங்க. சரி, எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியாத மணிக்கு வந்து நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் இருந்தது ரொம்ப மனம் வருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது சரிங்களா. குரூப் 4 எக்ஸாம் அப்படி தான் இருந்துச்சு சரிங்களா. ஸோ பார்க்கலாம். எப்படியோ நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்மளே, குரூப் 4 எக்ஸாம் என்பது முடிஞ்சு. என்ன தான் நம்ம இன்றைக்கி கற்றுனாலும் அழுதாலும் புலம்னாலும், நான் சொல்லக்கூடிய நிதர்சனமாக நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் ஒரு பேசு பொருள் ஆக்குனாலும் என்ன நடக்கும் அப்படின்னா, இதை வந்து இந்த எக்ஸாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க, எக்ஸாமுடைய நடைமுறையை மாற்ற மாட்டாங்க, எதுவுமே நடக்காது என்பது தான் நிதர்சனமான உண்மை சரிங்களா. வேணால் என்ன ஆகும், நம்ம இப்படியே கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோன்னா ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்க. சரி, அடுத்த குரூப் 2ஏக்கு வந்து நம்ம அடுத்த குரூப் 2ஏலேருந்து நம்ம நல்லா பண்ணுவோம், ஏதாவது சிலபஸ் பார்த்து வைக்கிறோம், இனிமேல் நாங்கள் பார்த்துக்கிறோம் தான் சொல்லுவாங்க. தவிர இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணுறதோ இல்லை இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக வேறு ஏதாவது அறிவிப்புறதோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த எக்ஸாம் முடிஞ்சது தான் சரிங்களா. இதை பற்றி அழுதோ புலம்பியோ ஒன்றும் ஆக போகிறது இல்லை. வேணால் நம்ம இதை பற்றி 4 பேர்ட்ட சொல்லணும். டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி, கொஞ்சம் கொஸ்டின் வந்து இவ்வளோ கஷ்டமாக கேட்டீங்க, எங்கேருந்து கேட்டீங்க, இந்த மாதிரிலாம் கேட்டோம்னா அவங்க ஏதாவது அவங்க சைடில் வந்து சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்த எக்ஸாம் கொஞ்சம் மாடரேட்டாக வைப்பாங்க. தவிர இந்த எக்ஸாம் நடந்ததான், இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது என்பது உண்மை சரிங்களா. கட் ஆஃப் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4க்கு கட் ஆஃப் என்ன வரும் கேட்குறீங்க. கட் ஆஃப் என்பது உடனே வராது நண்பர்களே சரிங்களா. கட் ஆஃப் என்பது உடனே சொல்ல முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம் வந்து இப்போ கொஸ்டின் பேப்பர் பரவலாமல் கேட்டிருக்காங்க, ஒரு ஸ்கூல் புக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளால் ஒரு கணிச்சு சொல்ல முடியும் சரிங்களா. ஆனால் கட் ஆஃப் என்பது நிறைய பேர் போடுவாங்க யூடியூப்பில் சரிங்களா. ஆனால் அது கட் ஆஃப் உண்மையாக நம்ம சொல்ல முடியாது. நிறையா டெலிகிராம் குரூப்பில் போடலாம். பட் டெனட்டிவ் கீ வந்து இன்னும் 5 days, அதாவது நம்ம ஃப்ரைடே வர வெள்ளிக்கிழமை வரும், அப்படி புதன் டு வெள்ளிக்கிழமைக்குள்ளே நம்ம டெனட்டிவ் கீ வந்து டிஎன்பிஎஸ்சி விடுவாங்க. இப்போ நம்ம நிறையா கீழாம் பார்க்குறோம்ல, அது எல்லாமே உண்மையான கீழே பார்த்தா 10 to 15 கொஸ்டின் வேரியேஷன் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரில. அதனால் நமக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம வந்து கீ தான் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையான கீ வந்து டெனட்டிவ் கீ சரிங்களா. அது வந்து டிஎன்பிஎஸ்சி ஒரு 5 நாளுக்குள்ளே விடுவாங்க சரிங்களா. அந்த கொஸ்டினில் தான் வந்து நம்ம பார்க்கணும் கட் ஆஃப் என்பது எவ்வளோ வரும்ன்றதை முடிவு பண்ண முடியும். இப்போதைக்கு கட் ஆஃப் என்பது எவ்வளோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கொஸ்டின் ரொம்ப டஃப்பு சரிங்களா. அதனால் ரொம்ப டஃப்பு. நான் ஒரு 3 days கழித்து அனாலிசிஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட கேட்டு, தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை இது பண்ணிவிட்டு, எனக்கு தெரிஞ்ச அகாடமிஸ்ட்டை கேட்டுட்டு எப்படி பண்ணியிருக்காங்க எல்லோரும் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு கேட்டுட்டு நான் ஒரு 3 days கழிச்சு உங்கள் கட் ஆஃப் வந்து கொடுக்குறேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கட் ஆஃப் வந்து ஒரு 2-3 days கழிச்சு கொடுக்கணும், உடனே வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லோரும் எப்படி எழுதியிருப்பாங்கன்னு உடனே சொல்ல முடியாது நம்மளால் சரிங்களா. அதனால் கட் ஆஃப் என்ன, ஆனால் ஒரு விஷயம் உண்மை நண்பர்களே, கட் ஆஃப் என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் சரிங்களா. ரொம்ப கம்மியாக தான் வரும், கவலைப்படாதீங்க. வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். இப்போதைக்கு ஒரு 3000+ வேகன்சி போட்டிருக்காங்களே, 8000 வேகன்சி கிட்ட வரும். ஆனால் அதை தாண்டாது என்பது உண்மை. ஏன்னா இவ்வளோ கொஸ்டின் அவங்க எப்போ டஃப்பாக கேட்டாங்களோ, இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய மனநிலை வந்து அவங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. வேகன்சிக்கு வந்து கூட்டுவாங்கனாலும் 8000க்கு மேலே வராது. ஒரு 8000+ வந்தால் தான் வரும், இல்லாட்டி ஒரு 7500+ தான் வரும். 8000க்கு மேலே வர வாய்ப்பு கம்மி தான் சரிங்களா. ஏன்னா அவ்வளோ கடினமாக வந்து இது தேர்வு இருந்தது. அப்படியே வந்தாலும் 9000 கூட வராது, ஒரு 8500 கீழே தான் வரும் வேகன்சி சரிங்களா. வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும், ஆகாமல் இருக்காது. ஆனால் 8000+ தான் ஆகும் சரிங்களா. அதுக்கு மேலே வந்து வேகன்சி என்பது இன்க்ரீஸ் ஆகாது என்பது உண்மைதான் சரிங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. வாட் நெக்ஸ்ட்?
அதான் நம்பளே குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு. குரூப் 4 படித்து எல்லாமே படித்தோம், டெஸ்ட் போட்டோம், நிறையா மோட்டிவேஷன் வீடியோ கொடுத்தோம், எல்லாமே முடிஞ்சு சரிங்களா. எக்ஸாமும் முடிஞ்சு. இன்னி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பற்றி தான் யோசிக்கணும். இப்போ நடந்து முடிந்த குரூப் 4 எக்ஸாமை வச்சு நம்ம வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டோ நம்ம கவலைப்பட்டுட்டோ இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் எந்த ஒரு இதுவுமே நடக்காது என்பது மாறாது என்பது உண்மை. நம்ம நல்லா எழுதியிருக்கவங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஓரளவுக்கு நார்மலாக எழுதியிருந்தாங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஆனால் வேகன்சி இந்த 3500 பேர் போட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு 4000 வேகன்சி 1000 வேகன்சி கூட்டுறாங்கன்னா அவங்களும் வேலைக்கு போக தான் போகிறாங்க சரிங்களா. அவங்க போகாமல் இருக்க போகிறது மாற்றம் கிடையாது. நம்ம கொஞ்சம் எஃபெக்டை மாற்றி போடணும் சரிங்களா. அவ்வளோதான். எஃபெக்டை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணி போடணும், அதான் உண்மை சரிங்களா. ஸோ அதாவது அடுத்தடுத்த பிளான் நோக்கி ஓடுங்க சரிங்களா. அதை எடுத்துக்கிட்டு நடந்தே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இது ஒரு ஆறுதல் வார்த்தை தான் கிடையாது. இதுதான் நிதர்சன உண்மையும் கூட. ப்ராக்டிக்கலாக யோசிக்க தான் ஆகணும். நடந்த நினச்சியுமே குரூப் 4 வேணாம், நான் எக்ஸாமே டிஎன்பிசியே படிக்கலை அப்படின்ற நிலைமை தான் எல்லாமே இருக்கீங்க. ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்து நம்ம குரூப் 2A வந்து எப்படி வந்து நம்ம எக்ஸாம் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம ஒரு ட்விட்டர்லேயோ ஒரு இன்ஸ்டாலேயோ இந்த மாதிரி நிறையா போடுவோம் சரிங்களா. நிறைய பேருக்கு பேசு பொருளாக வந்து ஆக்குவோம் சரிங்களா. டேக் பண்ணுவோம், நிறையா அது பண்ணுவோம் சரிங்களா. அந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் சரிங்களா. யாரும் வந்து கவலைப்படாதீங்க. குரூப் 4 எக்ஸாம் இப்படி இருந்துச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த கொஸ்டின் பேப்பரை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. நிறைய பேர் இந்த கொஸ்டின் பேப்பரை பற்றி பேசுவாங்க. ட்விட்டரில் நிறையா ட்ரெண்ட் ஆக்குவாங்க. ஏன் இப்படி கேட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அது ஒரு யூபிஎஸ்சி லெவல் எக்ஸாம் கூட அப்படி இருக்காதுன்னு தான் உண்மை சரிங்களா. அது கூட நல்லா தெரிஞ்சு இந்த புக்ஸ் சோர்ஸ்லாம் அவங்க தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட சோர்ஸ் வாங்கி படிப்பாங்க சரிங்களா. ஆனால் இது எந்த சோர்ஸ் வந்து படிக்கிறதுனே தெரியல. அப்படி ஒரு கஷ்டமாக இருக்குது நமக்கு சரிங்களா. ஸோ அதனால் வந்துட்டு அதை பற்றி சிந்திக்கலாம். ஓகே, ஒரு 2 days ரெஸ்ட்டு விட்டுட்டு அடுத்து என்னன்றதை யோசிக்க கற்றுக்கிட்டு வாழ்க்கையை நோக்கி வாங்க. இதே நினச்சிக்கிட்டு உட்காராதீங்க சரிங்களா. அடுத்து 2 days சரிங்களா. குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சுங்க. என்ன 2 daysங்க. வருகிற செவ்வாய்க்கிழமை வச்சிங்களா குரூப் 2 நோட்டிஃபிகேஷன். யாருமே வந்து எந்த வித இதையும் நினைக்காம குரூப் 4 கொஸ்டின் நடந்துருச்சு, அதை வந்து பார்த்துக்குருவோம், ட்ரெண்டாக்குவோம், ட்விட்டரில் போடுவோம், நிறைய பேர்ட்ட சொல்லுவோம். அதை எப்படி அவங்க மாற்றுறாங்க, என்ன செய்கிறாங்க அதை பார்ப்போம். அதே டயத்தில் நம்மளுடைய வேலையும் பார்க்கணும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழுதுட்டு இருந்தாலும் உழுதுட்டு அழு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அழுதுட்டு இருப்போம், தப்பு கிடையாது. ஆனால் உழுதுகிட்டு இருக்கணும், நம்மளுடைய வேலையை நம்ம பார்க்கணும். நீங்கள் 170 கொஸ்டின் நீங்கள் குரூப் 4 இந்த எக்ஸாம் எத்தனை போட்டிங்கன்னு தெரியல, அப்படியே போட்டு இருந்தாலும் என்ன ரிசல்ட் வரல, டெனட்டிவ் கீ விடலை, ஃபைனல் கீ விடலை சரிங்களா. எதுவுமே நமக்கு வேலை இன்னும் கைக்கு ஆர்டர் வரல. எதை பற்றி யோசிக்காமல் என்ன வருது ஏது தெரியாமல் குரூப் 2க்கு படிக்க ஆரம்பிங்க. படிச்சுக்கிட்டே இருங்க. ஆனாலும் இந்த விஷயத்தை விட்டுறாதீங்க. குரூப் 4 கொஸ்டின் இப்படி இருந்திருக்கு, அதை ட்விட்டரில் கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகணும். ஸோ அதையும் நம்ம விட்டுறக்கூடாது சரிங்களா. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை விட்டுறக்கூடாது. அதே டயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா படிச்சுக்கிட்டே வந்து நம்ம பண்ணணும். ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாமுக்கு இன்னும் 74 நாள் 25 நாள் தான் இருக்குது. 2 நாளாக நோட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. நம்ம இதே நினச்சிக்கிட்டு புலம்பக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு முக்கியம் சரிங்களா. ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுட்டு நாளிலேருந்து எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க என்பது என்னுடைய கருத்து. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் சரிங்களா. நடந்ததை நினைத்து என்ன நடக்க போகிறது யோசிச்சு பாருங்கள். இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு நினச்சி என்ன ஆக போகுது. வேணால் நம்ம வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்து கற்றுக்கலாம். இப்படிலாம் கூட கொஸ்டின் கேட்குறாங்களே, நம்ம என்ன பண்ணாலும் இனிமேல் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுன்றதை கற்றுக்கலாம். அடுத்து என்ன செய்வதும் பாருங்கள் சரிங்களா. நடந்ததை நினச்சி யாரும் புலம்ப வேண்டாம் நண்பர்களே. அடுத்தடுத்து என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு யோசிச்சு போய்கிட்டே இருங்க. அதுதான் லைஃப் ஓகேங்களா. ஸோ அதை விட்டுட்டு நடந்ததை நினச்சி யாரும் புலம்பாதீங்க. இன்னும் 2 நாள் குரூப் 2 எக்ஸாம் வருது, அதுக்கு வந்து படிக்கலாம். அதாவது நிறைய பேர் வந்து நினச்சிருப்பீங்க இனிமேல் எங்கடா படிக்கிறது, இது எங்கே எல்லோரும் கேட்கலாம். புக்கிலேருந்தே கேட்கலையே, நாங்கள் எங்கே போய் படிக்கிறதுன்னு கேட்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த குரூப் 4 எக்ஸாமை கண்டிப்பாக எல்லாமே ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பற்றி பேச தான் போகிறாங்க. வேணால் பாருங்கள். கண்டிப்பாக ட்விட்டரில் பெருசாக ட்ரெண்ட் பண்ணி ஏன் இப்படி கேட்டாங்கன்ற கேள்விக்குறி வரும். ஏன்னா குரூப் டிஎன்பிசி அவங்களுடைய இதை கொஞ்சம் மாற்றுவாங்க. எங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க. குரூப் 2 வந்து அடுத்த எக்ஸாமுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் குரூப் 4 இந்த எக்ஸாமில் ஒரு மாற்றமும் இருக்காது. இதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது சரிங்களா. வேணால் அடுத்த குரூப் 4 எப்படி வருது நமக்கு தெரியல சரிங்களா. இப்போ நிறைய பேர் வந்து நல்லா எழுதாமல் இருப்பீங்க, ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு இது சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. குரூப் 4 மிஸ் ஆகிருக்கும் நிறைய பேத்துக்கு சுச்சுவேஷன்லாம் இருக்கும் சரிங்களா. கவலைப்படாதீங்க யாரும். ஏன்னா அடுத்து 2A இருக்குது. நம்மளால் குரூப் 4 தான் முடியல, ஆனால் 2A நம்ம படிப்போம் சொல்லி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் முக்கியம் சரிங்களா. ஸோ வந்து நல்லா படிங்க. இனிமேல் புக்கே வேணாம் படிக்கவே வேணாம் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். அப்படி தான் மைண்டு இருக்கும். ஆனால் நமக்கு வேலை வேணும்னா நம்ம அடுத்தது போய்ட்டு ஆகணும். என்னன்னாலும் நம்ம தாங்கி தான் ஆகணும். இப்போ 3500 வேகன்சி கிட்ட போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 8000 பேர் வேலைக்கு போக தான் போகிறாங்க. புரியுதுங்களா. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் படிக்கிற விதம், டெஸ்ட் அட்டன் பண்ணுற முறை எல்லாத்தையும் மாற்றி பண்ணோம்னா நமக்கும் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எல்லாம் நல்லா படிங்க சரிங்களா. மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே நினச்சி புலம்ப வேண்டாம், செய்ய வேண்டாம். ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுட்டு நாளைக்கே எல்லோரும் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. குரூப் 2 ஏன்னா நாளை கழிச்சு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. நம்ம சொன்னாலும் சொல்லாட்டிங்களா அப்படி சொல்கிற நேற்று இப்படி எக்ஸாம் ஆயிடுச்சுன்னு கேட்டாலும் இதுதாங்க உண்மை. வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால். ஸோ அதனால் வந்து எல்லோரும் படிங்க, நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிங்க. ஏன்னா அடுத்தடுத்து நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த ட்விட்டரில் நம்ம எல்லாமே ட்ரெண்ட் பண்ணுறோம் சரிங்களா. எது கொஸ்டின் இப்படி கேட்டிங்கன்னு ட்ரெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் பேச பொருளாக ஆக்குறோம். ஓகே,
எல்லாருக்கும் ஆக்கணும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம் சரிங்களா. யார் யார் வந்து ட்விட்டரில் வந்து கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சுன்னு ட்ரெண்ட் பண்ணி அது ஒரு பேசபுள் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் உங்கள் எல்லாத்துக்காகவும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.